வெல்கம் டு நேஹாஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம மதுரையில் சூப்பராக இருக்கும். இந்த செல்ஃபி பாயிண்ட் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, நிறைய சவுண்ட் இருக்குது. ஸோ வீடியோ கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம செல்ஃபி பாயிண்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஒரு நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு வரும்போது எதேச்சியாக இந்த நம்ம மதுரை சைனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருக்குது அண்ட் சிட்டிக்கு நடுவில் இருக்குது. கண்டிப்பாக இது பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இன்றைக்கி தான் அந்த டே வந்திருக்கு. அண்ட் நம்ம கிளம்பி ஆரப்பாளையம் வழியாக தான் வந்தோம். ஆரப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் ரொம்பவே பக்கத்தில் தான் இருந்தது. இது பக்கத்தில் வண்டி நிப்பாட்டுறதுக்கு வசதியாக கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளேயே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பக்கத்துலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லைவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம மதுரை லோகோ அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று ஒரு ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருந்துச்சு. அதில் அழகாக வீரம் விளைந்த மண் அப்படின்லாம் எழுதி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீரம் விளைந்த மண். நம்ம காலை மேலே ஏறி பிடிக்குமா? தப்பான பொசிஷன் நிற்கிறனோ? நானும் காலை அடக்கிட்டேன். நல்ல வெயிலில் காலையெல்லாம் அடக்குனதில் ரொம்பவே டயர்டாயாச்சு. அதனால ஒரு இளநீ கடையை பார்த்து நிப்பாட்டி இளநீ குடிச்சிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இளநீ குடிக்கிறதுக்காக வந்துட்டோம். யூஎஸில் நான் மிஸ் பண்ண ஒரு பொருள் இந்த ஃப்ரெஷ் இளநீ தான். அதனால இந்தியாவில் வந்தப்போ எங்கே பார்த்தாலும் இளநீ கடை இருந்துச்சு அப்படின்னா நிப்பாட்டி குடிச்சிட்டு தான் போவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அடுத்தபடியாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கீழடி மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக இந்த நிறைய நியூஸ்லலாம் நம்ம கீழடி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தெப்பக்குளம் தாண்டி தான் போக வேண்டியது இருந்தது. ஸோ நான் அத்தனை வருஷம் மதுரையில் இருந்திருக்கேன். பட் இப்போ தான் தெப்பக்குளம் பக்கத்தில் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மதுரையில் இருக்கிற மக்கள் இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ பெருசாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே இதுதான் ரொம்ப பெரிய தெப்பக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தைப்பூசம் லைக் ஜனவரி மாதம் நடக்கிற பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற அந்த தெப்ப திருவிழா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் நம்ம ஊர் மக்கள் இருப்பீங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த கீழடி மதுரைக்கும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கும் பார்டரில் இருக்குது. போகிற வழியெலாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஏரியாவில் சொல்லணும் அப்படின்னா நிறையவே விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிணறு தோண்டும் போது பார்த்தா மண்பாண்ட துண்டுகள் கிடச்சிருக்கு. இது ரொம்ப பழைய காலத்து துண்டுகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நியூஸில் வந்ததுக்கப்புறமா தான் இது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் பண்ணி இந்த ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் நம்ம நிறைய டிவிலையும் நியூஸ்லேயும் பார்த்துருப்போம். அங்கே கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள்ஸ் தான் நமக்கு இந்த கீழடி மியூசியமில் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு மியூசியம், அதுவும் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மியூசியம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல இடம். அண்ட் இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே நிறைய செக்மெண்ட்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு மூவி பார்த்துட்டு போனால் தான் நமக்கு அந்த இடத்த பற்றி நிறைய தெரிய வரும். பட் நம்ம போகும்போது அப்போ தான் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மற்ற இடத்த பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். வரும்போது லைக் வேறு இடத்துக்கு போகணும்னு கொஞ்சம் அவசர வேலையானதுனால அந்த மூவி நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இங்கே போனால் அந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கீழடியை சுற்றி
சுற்றி இருக்கிற கிராமங்களில் பார்த்தோம்னா இப்போ பார்க்குற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து வீட்டில் அரிசி போட்டு வைக்கிறதுக்காகட்டும், இல்லை நெல் போட்டு வைக்கிறதுக்காகட்டும், அந்த மாதிரி வந்து இந்த பாட்டு இன்னுமே வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது சம்மந்தமான மூவி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அதையுமே லிசன் பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நான் வந்து யூஎஸ்லேயும் வந்து நிறைய மியூசியம் விசிட் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தனி செக்ஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்தோம்னா இதில் இருக்கிற இதே கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன்ஸ் கூட சில மியூசியமில் இருந்திருக்கு. அப்போது நான் யோசிப்பேன், நம்ம ஊரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே, நம்ம ஊரில் வந்துட்டு ஏன் வந்து இன்னும் ஒரு மியூசியம் கூட இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் இப்போது இந்த மியூசியம் பார்த்த உடனே வந்துட்டு இப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு. நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. நம்ம போன அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ரௌட் இருந்தது. அண்ட் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குட்டியாக கேன்டீன் இருந்தது. அங்கே வந்து லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைச்சிது. பால், காஃபி, டீ, பாதாம் மில்க், அதுக்கப்புறம் வடை, சுண்டல், அந்த மாதிரி சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தது. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் ஸ்டேஷனும் இருந்தது. ஸோ நல்ல தண்ணியும் வந்து குடிக்கிறதுக்கு அங்கே ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த இடம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய இடம், பட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கீழடி வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து இது ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து வெல் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிடைச்ச டெரகோட்டா ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த அவங்களோட மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அந்த கல்வெட்டில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த 360 விர்ச்சுவல் ரியாலிட்டி இருந்தது. அதை வந்து கிட்ஸு மாட்டிட்டு அதில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு அது சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான பிரிக்ஸ் அமைப்பு வந்து இருந்திருக்கு. இது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து பொருளை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக வந்து இதை பயன்படுத்துகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த அது என்ன பாட்டு, ஜுவல்ஸு, ஏன்ஷியன்ட் கருவிகள், இந்த மாதிரிலாமே வந்து நிறையவே வந்து கிடச்சிருக்கு.
இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. இது பக்கத்தில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா நிறைய மரம் இருந்தது. அதில் என்ன பியூட்டி அப்படின்னா வந்து ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் அது என்ன மரம், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அது வந்து சங்க காலத்தில் வந்து இலக்கியங்களில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் கூட இதில் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது வாசிக்கிறதுக்கு. ஸோ டைம் இருந்தது, இல்லை வீக்கெண்ட் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த கீழடி வரலாம். ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மதுரை ட்ரிப்பு முடிச்சுட்டு சென்னை கிளம்பியாச்சு. ஸோ வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் வந்து கிளம்பி வந்துட்டுருக்கேன். நானும் நிறைய வாட்டி சென்னை டு மதுரை எல்லாம் வந்தாலும் இந்த வாட்டி தான் வந்து டே டைமில் வந்திருக்கேன். அதனால வந்து நம்ம மதுரையோட வியூ வந்து பார்க்குறதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மேலேருந்து பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்ட்ரஸ் சச்சுமா அவங்கள தான் வந்து மீட் பண்ணேன். அவங்கள மதுரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன். பட் எனக்கு இவங்க யார் அப்படிங்கிற பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஞாபகம் வந்தது. சென்னை ஏர்போர்ட்டில் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறோன்னு கேட்டோம். வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.